அப்பாவுக்கும் பசங்களுக்குமான பிரச்சனை அப்பப்போ இங்கே ஒன்று அங்கே ஒன்று நடக்கிறது உண்டு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பிராண்ட் ஓனரோட அப்பா, பிராண்டை உருவாக்கினவர் அவர் தான். அவர் தன் பையனை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தார். என்னோட சொத்தெல்லாம் வாங்கிட்டான். அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஆனால் இந்த சிச்சுவேஷன் வரலாற்றில் நடந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பார்க்கலாமா? வரலாறு முக்கியம் அமைச்சரே. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாருக்கும் அவருக்கும் உள்ள நட்பு பற்றி நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். கோப்பெருஞ்சோழன் கூட கவிதைகள் எழுதுறதுல வல்லவராக இருந்தார். தென்னம் பொறுப்ப நன்னாட்டுள்ளும் பிசிரோன் என்ப என் உயிர் ஓம்புனன்னு புறநானூற்றில் ஒரு பாடலை பிசிராந்தையாரை பற்றி அவர் எழுதியிருக்கார். சரி, கோப்பெருஞ்சோழனுக்கும் அவரோட பசங்களுக்கும் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, கோப்பெருஞ்சோழனுக்கு 2 பையங்க இருந்தாங்க, நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி. இவங்க கோப்பெருஞ்சோழனோட மக்கள் கிடையாது, அவங்க கரிகாலன், ஒன் ஆஃப் த கரிகாலனோட மக்கள் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன், அவங்க கோப்பெருஞ்சோழனோட புதல்வர்கள் தான். சரி, இந்த 2 பசங்களும் என்ன பண்ணாங்கன்னா, தங்கக்கிட்ட பதவியை ஒப்படைக்கணும். அப்பா ரொம்ப நாளாக அவரே வச்சிட்டு இருக்காரு இந்த அரசாட்சியை, அதனால அப்பா எங்ககிட்ட கொடுக்கவே மாட்டாருன்னு அவரை எதிர்த்து நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் எதிர்த்து சண்டை போட வர்றாங்க. சரி, சண்டை போட வர்றாங்க, ஆப்வியஸாக தன்னோட அரசாட்சியில் பங்கு கேட்குறாங்க. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சத்தை பிரித்து கொடுத்து அரசாட்சியை ஒப்படைக்க கோப்பெருஞ்சோழனுக்கு மனம் வரல. என்னை எதிர்த்து எப்படி கேள்வி கேட்கலாம்? நீ பங்கு கேட்டால் கூட பரவாயில்ல, எனக்கு எதிராக சண்டை போட நீ எப்படி படை திரட்டலாம் அப்படின்னு ஒரு கோபம் வந்துடுச்சு கோப்பெருஞ்சோழனுக்கு. சரி வாடா, சண்டைன்னு வந்துட்டா நான் தனி ரகம்டா அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, படையெல்லாம் கூட்ட ஆரம்பிச்சிட்டார். இதை பார்த்த புல்லாற்றூர் எயிற்றியனார் அப்படின்னு ஒரு புலவர், அதாவது அவர் இந்த குடும்பத்து மேலேயும் இந்த அரசாட்சி மேலேயும் இந்த சோழர்கள் மேலேயும் அன்பு கொண்ட ஒரு புலவர். அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து கோப்பெருஞ்சோழனை பார்த்து சொல்கிறாரு, கோப்பெருஞ்சோழா, நீ பெரிய மன்னன் தான், உன்னால் இந்த போரை ஈஸியாக ஜெயிக்க முடியும், உன்னோட வீரத்தை பற்றி எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஆனால் நீ ஆத்தி மாலை சூடிக்கிட்டு சண்டை களத்துக்கு, அதாவது போர்க்களத்துக்கு போவ, உன் பசங்களும் ஆத்தி மாலை சூடிக்கிட்டு போர்க்களத்துக்கு வருவாங்க. யாராவது ஒருத்தர் ஜெயிக்க போகிறீங்க, ஒருத்தர் தோக்க போகிறீங்க. அப்போ தோத்தது எந்த ஆத்தி மாலைன்னு தான் வறுமை ஒழிய என்ன போர் நடந்துச்சு அதெல்லாம் வராது. ஆத்தி மாலை தோத்து போச்சுன்னு வரும். ஆத்தி மாலை சோழர்களோட குல சின்னம் இல்லையா? அந்த ஆத்தி மாலை தோத்துச்சு அப்படின்னு ஒரு செய்தியை நீ வர விடலாமா? அது சோழர்களுக்கே அவமானம் இல்லையா? இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு அவருக்கு கோபம் தனிய புத்தி சொல்லி அவரோட கோபத்தை அடக்கி, அதுக்கப்புறம் அவர் ஆட்சியை பசங்கக்கிட்டே ஒப்படைச்சிட்டு அவர் போய் வடக்கு இருந்தப்போ தான் பிசிராந்தையார் வந்தார் அப்படிங்கிறது வரலாறு. நன்றி.